வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி குரூப் 4, குரூப் 2, குரூப் டி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து கான்டக்ட் பண்ணிட்டு வரோம். இதுவரை பார்த்தீங்கன்னா 5 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் நம்முடைய டெலிகிராம் குரூப்போடைய லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்துட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40 டெஸ்ட் இருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் அடுத்த டெஸ்ட்ல இருந்து ஃபீஸ் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோஸும் பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமியில் புதிய சிலபஸ் அடிப்படையில் பொது தமிழ் மற்றும் பொது தேர்வு பொது தமிழ் மற்றும் பொது அறிவு இரண்டுக்குமான வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு வரோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை உள்ள போயிட்டு வீடியோஸ்ல இருக்கு, பார்த்து பயன்பெறுங்க. நம்முடைய குரூப் 4, குரூப் 2, குரூப் 2 டெஸ்ட் பேட்சினுடைய 5வது டெஸ்ட் வந்து நடைபெற்றது. இதற்கான ஆன்சர் கீ வந்து கொடுக்குறோம், பார்த்துங்க. இந்த பிடிஎஃப் வேணும்னா நீங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு பிடிஎஃப் எடுத்து பார்த்துக்கலாம். முதல் கேள்வி திருக்குறள் பற்றிய கேள்வி. யார் இந்த பூமிக்கு சுமையானவர்கள் என வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரக்கம் காட்டும் கண்ணோட்டத்திற்கு மாறாக இருப்பவர்கள். இரண்டாவது கேள்வி, கருணை உள்ளம் இல்லாத கண்களை வள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா புண். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். பண், இறையு, நஞ்சு, கருமம், சிதையாமல். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2, 1, 4, 3, 5. அடுத்த 4வது கேள்வி, யார் வள்ளுவரால் கண்ணற்றோர் என்று கருதப்படுவார்கள்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கருணை இல்லாதவர்கள். கண்ணோட்டத்துக்கு துள்ளும் உலகியல் அகில டேஸ் நிலைக்கு பொறை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா உண்மை. கண்ணோட்ட துள்ளுது உலகியல் அகில டேஸ் நிலைக்கு பொறை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உண்மை. அடுத்து டேஸ் அணிகலம் கண்ணோட்டம் அஃதென்றில் புண்ணற்று உணரப்படும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அஃதென்றில் புண்ணற்றும் உணரப்படும். 7வது கேள்வி, யார் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை அருந்தி களிப்படைவார்கள்? ஆன்சர் ஆப்ஷன் சி கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவர்கள். 8வது கேள்வி, கற்றவரின் முன் தான் கற்றவைகளை எவ்வாறு சொல்ல வேண்டும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவருடைய மனதில் பதியுமாறு. 9வது கேள்வி, மேட்ச் த ஃபாலோவிங். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கலன்னா அறிக, ஓல்வால்னா ஏற்க, செல என்பது ஏற்க, கவ்வல்ன அறிக, மிக்கன மிக்கவை. முதல்ல இருந்து பாருங்க. கலன் என்பது சபை, ஓல்வாள் என்பது பார்த்தீங்கன்னா கூறியவாள், சிலை என்பது ஏற்க, கவ்வல்ன அறிக, மிக்கன மிக்கவை. 10வது கொஸ்டின், ஆற்றலின் அளவறிந்து டேஸ் அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கற்க. ஆற்றலின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தார் பொருட்டு. 11வது கேள்வி, பல்லவை கற்றும் பயமிலரே டேஸ் நன்கு செலச் சொல்லாதார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா நல்லவையுள். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார். 12வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் சமுத்திரகுப்தர் பற்றிய தவறான கூற்று எது? 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல தவறான கூற்று சந்திரகுப்தர் ஒரு சிவன் பக்தர் ஆவார். இது தவறு. ஏன்னா சந்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பக்தர். மற்ற 3 ஆப்ஷனுமே கரெக்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணி அதை படிச்சு பார்த்துங்க. 13வது கேள்வி, 2ஆம் நெப்போலியன் என்று வரலாற்று ஆசிரியர்களை அழைக்கப்படுபவர் யார்? 2ஆம் நெப்போலியன் என்று வரலாற்று ஆசிரியர்களால் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர்.
இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா திருக்குறள் மற்றும் ஜிகேல பார்த்தீங்கன்னா குப்தர்கள், அடுத்து எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒளியியல் டாபிக். இதுல இருந்து தான் வந்து 100 கொஸ்டின்கான டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். 14வது கேள்வி, முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகள் குறித்து கூறும் கல்வெட்டு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மொக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு. வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சக்கராதித்யா என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, குமரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரின் ஆட்சி மற்றும் அவரது சாதனைகள் பற்றி கல்வெட்டில் பொறித்தவர் யார்? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அரிசேனர். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அரிசேனர் சமஸ்கிருத புலவர், காகபானகர் ஜோதிடர், அமரசிம்மர் பார்த்தீங்கன்னா அகராதியில் ஆசிரியர், வராகமிக்ரர் வானியல் அறிஞர், தன்வந்திரி மருத்துவர். வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு பொறுத்துக, இது பார்த்து வச்சுங்க. 18வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்ட பெயர்களில் இல்லாதது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கவிராஜா, கவி சக்கரவர்த்தி. மற்ற அனைத்துமே இரண்டாம் சந்திரகுப்தரனுடைய பட்ட பெயர்கள். 19வது கேள்வி, குப்தர்களின் பொற்காலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா தினாரா. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். அஜந்தா எல்லோரா பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, பாக் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், உதயகிரி பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்கு. ஸோ இது குப்தர் கால கட்டிடக்கலைக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுகளை விளங்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அடுத்து கூற்று பாருங்க, வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசர்களை கைப்பற்றினார். கூற்று 2 பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை தனக்கு கப்பம் கட்ட செய்தார். கூற்று 1, 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரிதான். 22, கீழ்காண்பவர்களில் யார் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார்? முக்கியமான கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் பி, இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன். 23, மேட்ச் த ஃபாலோவிங். இதுவும் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சேத்ரா என்பது வேளாண்மைக்கு உகந்த நிலம், கிலா என்பது பார்த்தீங்கன்னா தரிசு நிலம், அப்ரகதா என்பது பார்த்தீங்கன்னா வனம் அல்லது காட்டு நிலம், வஸ்தி என்பது குடியிருக்க உகந்த நிலம், கபத சரக என்பது மேய்ச்சல் நிலம். ஆன்சர் பார்த்து வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய டெலிகிராம் லிங்க்ல பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் போயிட்டு அதில் ஜாயின் பண்ணினா உங்களுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு ப்ளஸ் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ்லாம் எல்லாமே இருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணி அதை பார்த்துங்க. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின். இது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாணி என்பது அஷ்டத்தியாயி, பதஞ்சலி பார்த்தீங்கன்னா மகாபாஷ்யம் என்ற நூலை எழுதினாரு, சந்திரகோமி என்பது சந்திர வியாகரணம் என்ற நூலை எழுதினாரு, ரிசம்காரம் என்பது காளிதாசர் எழுதிய நூல், ஆரியபட்டர் பார்த்தீங்கன்னா சூரிய சித்தாந்தம் என்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. அடுத்து அறுவை சிகிச்சை முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுஷ்ருதர். கற்றவர்களை விட கீழானவர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? இது ஒரு திருக்குறள் கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா நூல்களை கற்றும் நல்லவர் கூடிய அவையை கண்டு பயந்து அங்கே செல்லாதவர். 27வது கொஸ்டின், குப்த ஆட்சியாளர்களை கால வரிசைப்படுத்துக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முதல்ல ஸ்ரீகுப்தர் வருவாங்க, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் வருவாங்க, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராமகுப்தர்,
கடைசியாக பார்த்தீங்கன்னா 2ஆம் குமாரகுப்தர். அடுத்து கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுக்கள் எவை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நாலந்தா செப்பு பட்டயம். அடுத்து அலகாபாத் தூண் கல்வெட்டுக்கள், முக்ரலி தூண் கல்வெட்டு. அடுத்த கேள்வி, யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேத வகை தங்க நாணயங்களில் லட்சுமி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சமுத்திரகுப்தர். 30 முதலில் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2ஆம் சந்திரகுப்தர். 31 கீழ்கண்ட யாருடைய காலத்தில் பாகியன் என்ற வெளிநாட்டு பயணி இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 2ஆம் சந்திரகுப்தர். 32 புகழ்பெற்ற பௌத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சமுத்திரகுப்தர். 33 நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா குமரகுப்தர். கீழ்கண்டவற்றில் நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றி தவறான கூற்று எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 4 தவறு. ஆப்ஷனை படிச்சு பார்த்துட்டு என்ன தவறுன்றதை பார்த்துங்க. அடுத்து கீழ்கண்டவற்றில் குப்தர் காலம் பற்றி சரியான கூற்று எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 1, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எல்லாமே சரிதான். வீடியோ ஸ்கிப் பண்ணி படிச்சு பார்த்துங்க. சென்டென்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 36 புனித யாத்திரைகளின் இளவரசன் என்று அழைக்கப்படுவது யார்? இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். யுவான் சுவாங் புனித யாத்திரையர் இளவரசன் என்று அழைக்கப்படுவர் யார்னா யுவான் சுவாங். அடுத்து பிராயாகை மேய்க்கேத்தியை ஏற்றியவர் யார்? ஆன்சர் அரிசனர். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய மற்றும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்விகள் தான் டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துட்டு வரோம். விருப்பமுள்ள மாணவர்கள் என்னோட யூடியூப் சேனலில் ஷெட்யூல்டு எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிங்க. டெலிகிராம் லிங்க்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப்லேயும் ஃபுல் டீட்டெயில்ஸ் டெஸ்ட் பேட்ச் பற்றி ஷெட்யூல்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி கூற்று 1 பாருங்க. தென்னிந்திய அரசர்களோடு 2ஆம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை. 2 பார்த்தீங்கன்னா குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை பின்பற்றினர். ஆன்சர் பாருங்க, 1ஆம் கூற்று தவறு, 2ஆம் கூற்று சரி. அடுத்து குப்தர் காலத்தில் நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிளிப்தா. முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சுங்க. வரக்கூடிய குரூப் 1 மற்றும் குரூப் 2 பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து தர்க்கம் குறித்து முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வசுபந்து. 41 எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். பிறப்பு விகிதம் என்பது 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கும். இறப்பு விகிதம் என்பது 100 மக்கள் தொகைக்கு இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கும். இதுல பாத்தீங்கன்னா 2ஆம் கூற்று தவறு, ஆனால் முதல் கூற்று சரி. 2ஆம் கூற்று ஏன் தவறுன்னு பாத்தீங்கன்னா இறப்பு விகிதம் என்பது 1000 மக்கள் தொகைக்கு இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை குறிக்கும், இதுதான் சரி. இங்க பாத்தீங்கன்னா 100 மக்கள் தொகைக்கு இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால கூற்று 2 பாத்தீங்கன்னா தவறு. அடுத்து 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம். பாலின விகிதம்னா எத்தனை ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்கன்றது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 940. 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதத்தில் இருக்காங்க. அடுத்து மிக அதிக மற்றும் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலங்கள் எவை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பீகார், அருணாச்சல பிரதேசம். பீகார் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம், அருணாச்சல பிரதேசம் மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம். அடுத்து 2012 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேரளா. 45 புதிய இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு.
46 ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் என்ற நூலை எழுதியவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டாக்டர் அம்பேத்கர். 47 கீழ்கண்ட யாரை ராமச்சந்திர குகா அவர்கள் பச்சை காந்தி என்று அழைத்து சிறப்பித்தார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஜே.சி. குமாரப்பா. 48 இந்திய பொருளாதாரம் கீழ்கண்ட எதன் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொருளாதார சமநிலையின்மை. 49 மக்கள் தொகையில் 1961ஆம் ஆண்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. ஆன்சர் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. 50வது கொஸ்டின். தேசிய வளர்ச்சி கழகத்தை NDCன்னு சொல்லுவாங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் கமிஷன், அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. 1952ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து கீழ்கண்ட எந்த மாநிலம் பீமரு மாநிலத்தில் இல்லாதது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மும்பை. மற்ற அனைத்துமே பார்த்தீங்கன்னா பேம்ரு என்ற அமைப்பில் உள்ளதுதான். அடுத்து 2012 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 382. ஆன்சர் 382. 53 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண்கள் எத்தனை சதவீத கல்வி அறிவு பெற்றுள்ளனர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 65.5%. அடுத்து கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எது? ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் படிச்சு பார்த்துங்க. 56 இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாக்சைட் என்பது ஒடிசா, மைக்கா பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல அதிகமா இருக்கு. தங்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, இது அனைவருக்குமே தெரியும். ஸோ எண்ணெய் வயல்கள் அஸ்ஸாமு, வைரம் பார்த்தீங்கன்னா ரைசூர்ல எடுக்கிறாங்க. தேசிய துறைமுக வாரியம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1950. அடுத்து கீழ்கண்டவற்றில் எது புதுப்பிக்க முடியாத ஆற்றல் வளம் அல்லது ஆற்றல் மூல வளம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிலக்கரி. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கலாம். நிலக்கரி பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. அது தோண்டி எடுத்துமா அதோட அதை புதுப்பிக்க முடியாது. அடுத்த ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பிடுவது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜிடிபி. ஆன்சர் ஜிடிபி. 59 B.R. அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயின் சிக்கல்கள். 60வது கொஸ்டின். இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒழுக்க நெறி அடிப்படை. 61 MRTB அதாவது முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு நீக்கப்பட்டது? ஆன்சர் 1991. 62 கிசான் கிரெடிட் கார்டு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1998. அடுத்து ICAR என்பது என்னுடைய எக்ஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். 64 கீழ்கண்ட எந்த ஆண்டு சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், ஏப்ரல் 2005. கீழ்கண்ட எந்த ஆண்டு சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2005. ஸோ இது 2 ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இது என்னன்றதை கமால்ல நான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் கொடுக்குறேன். அடுத்து கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும் சரி. ஜிஎஸ்டி பத்தி ஒரு முக்கியமான கேள்வி படிச்சு வச்சுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு எக்ஸாம்ல ஜிஎஸ்டி பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க டிஎன்பிசில இருந்து. ஸோ பார்த்து வச்சுங்க. அடுத்த உலக அளவில் இந்தியா கீழ்கண்ட எந்த உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக விளங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பழங்கள். 67 வெளிநாட்டு முதலீடு உள்ளடக்கியது? FDI மற்றும் FPI. உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி உழவர்கள் எந்த வங்கியில் கடன் பெற முடியும்? இவை அனைத்தும் கொடுத்திருக்காங்க. மேல உள்ள 3 வங்கியிலுமே பாத்தீங்கன்னா கடன் பெறலாம்.
69 எந்த ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்ம குழுவின் பரிந்துரைகள் ஒப்படைக்கப்பட்டன? ஆன்சர் 1991. 70 வணிக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜசல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்கத்தீர்வு எத்தனை சதவீதம்? ஆன்சர் 50%. 71 புதிய பொருளாதார கொள்கை கீழ்கண்டவற்றுள் எதை உள்ளடக்கியது? இவை அனைத்தும். 3 ஆப்ஷனா என்னென்னு படிச்சு வச்சுங்க, அனைத்துமே சரிதான். அடுத்து இந்திய கிராமங்களில் வாழ்கிறார் என கூற்றினை கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, காந்தியடிகள். 73 கீழ்கண்டவற்றுள் எது ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய பண்புகள் ஆகும்? மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் என்னன்றத 3 ஆப்ஷனை படிச்சு வச்சுங்க. 74 மேட்ச் த ஃபாலோவிங் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், ரிப்பீட்டடா டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ட்ரெஸ்ஸின் இது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1979. ஐஆர்டிபி இது 1978. என்ஆர்இபி 1980. அடுத்து ஜேஆர்ஒய் இது 1989. அடுத்து பிஎம்ஜிஎஸ்ஒய் பிரதம மந்திரி அப்படின்னு வரும் இது யோஜனா, இது 2010. ஸோ இதனால பார்த்து வச்சுங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2006. அடுத்து முக்கியமான கேள்வி, வேலைக்கு உணவு திட்டம் FWBன்னு சொல்லுவாங்க, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1977. அடுத்த கொஸ்டின், ஸோ இது ஒரு முக்கியமான மேட்ச் த ஃபாலோவிங். ஆல்ரெடி முதல்ல ஆங்கிலத்தில் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துட்டு ஸோ அதுக்கான ஆண்டு பார்த்தோம். இதில் தமிழில் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1986 தொடங்கியிருப்பாங்க. தேசிய ஊரக நல திட்டம் 2005. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013ஆம் ஆண்டு உருவாக்கி இருப்பாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின், இந்த சென்டென்ஸ் பாருங்க. இந்திய விவசாயி கடனாளியாக பிறந்து கடனாளியாக வாழ்ந்து கடனாளியாக இறந்து கடனையே சந்ததிக்கு விட்டு செல்கிறான், இச்சொற்றொடரை கூறியவர் யார்? ஆன்சர் சர் மால்கம் டார்லிங். அடுத்து முத்ரா வங்கி செயல்படுத்தப்பட்ட ஆண்டு அல்லது தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்பாங்க. ஆன்சர் 2015. 80வது கொஸ்டின், ஊரக தொழிற்சாலைக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் பாய் தயாரிக்கும் தொழில். அடுத்து ஊரக பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரி அளவு எவ்வளவு? ஆன்சர் 2400. 82வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு? ஆன்சர் வேளாண்மையை சார்ந்திருத்தல். 83 வெற்றிடத்தில் ஒளியானது நொடிக்கு எத்தனை கிலோமீட்டர் தொலைவு செல்லும்? ஸோ இது ஒளியிலிருந்து சயின்ஸு இந்த வாரத்துக்கான டெஸ்ட் சொல்லியிருந்தோம். ஸோ அதுல இருந்து கொஸ்டின் தான் இது. ஆன்சர் 3 லட்சம் கிலோமீட்டர். வெற்றிடத்தில் ஒளியானது நொடிக்கு எத்தனை கிலோமீட்டர் தொலைவு செல்லும்? ஆன்சர் 3 லட்சம் கிலோமீட்டர். அடுத்து கீழ்கண்டவற்றில் எது ஒளி ஊடுருவ பொருளும் அல்ல? ஊடுருவும் பொருளும் அல்ல, பொருளும் ஆகும் கேட்டிருக்கான். ஊடுருவா இது வாக்கு கால் வாங்க இருக்கு. கீழ்கண்டவற்றில் எது ஒளி ஊடுருவா பொருள்? ஆன்சர் அட்டை. மற்ற அனைத்திலும் ஒளி ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு தாண்டி போகும், அட்டையில மட்டும் தடுத்து நிறுத்தப்படும். அதுதான் ஒளி ஊடுருவா பொருள்னு கேட்கிறாங்க. அடுத்த ஆப்ஷன் கூற்று 1 பாருங்க, சூரியனுக்கு பூமிக்கும் இடையே சந்திரன் சுற்றி வரும்போது சூரிய கிரகணம் நிகழ்கிறது. சரிதான். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் புவியானது இருக்கும்போது சந்திர கிரகணம் திகழ்கிறது. ஸோ இதுவும் சரிதான். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று 2ம் சரி. 86 கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எது? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அனைத்துமே சரிதான். ஆன்சர் படிச்சு பார்த்துங்க.
அடுத்து கீழ்கண்டவற்றில் வானவில்லில் சரியான நிறவரிசை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ விஐபி ஜிஒய் ஓஆர் வைப்கார்னு சொல்லுவாங்க, பார்த்து வச்சுங்க. அடுத்து 88, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். கூற்று 1 பாருங்க, சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறுகளால் அதிக அளவில் சிதறடிக்கப்படுகின்றன, சரிதான். அடுத்து கூற்று 2 பாருங்க, சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டது, இதுவும் சரிதான். அடுத்து சிறப்பு நிறம் காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும், இதுவும் சரிதான். ஸோ ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா தவறு, மாற்றி சொல்லிட்டேன். ஏன்னா சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறுகளால் மிக குறைந்த அளவில் தான் சிதறடிக்கப்படுகின்றன. சிவப்பு மூலக்கூறு காற்று மூலக்கூறுகளால் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவில் தான் சிதறடிக்கப்படுகின்றன. அப்போ கூற்று 1 மட்டும் தவறு, 2, 3 சரி. அடுத்து ஊசி துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது, ஏனெனில் பார்த்தீங்கன்னா ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 5க்கான ஆன்சருக்கு தான் பார்த்துட்டு வரோம். டெஸ்ட்ல ஜாயின் பண்ண விருப்பமுள்ள மாணவர்கள் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸு ஷெட்யூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கேன். இதுவரை பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. அடுத்த டெஸ்ட்லேருந்து கண்டினியூ பண்ணால் ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணிங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். டோட்டலாக இந்த டெஸ்ட் பேட்சில் 40 டெஸ்ட் இருக்குது. ஸோ பேலன்ஸ் 35 டெஸ்ட் வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணி தேர்வில் வந்து வெற்றி பெறலாம். 90வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எந்த கூற்று நிழல்கள் உருவாக்கத்தை விளக்குகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2, இது 2 தான் சரி. ஒளி வந்து நேர்கோட்டில் செல்கிறது, சரிதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளி ஊடுருவ பொருள் ஒளியை தன் வழியே அனுமதிப்பதில்லை. மேட்ச் த ஃபாலோவிங், எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? அனைத்துமே சரிதான். வானியல் அலகு, ஒளியாண்டு, விண்ணியல் ஆரம், இதற்கான தொலைவு வந்து கொடுத்துருக்கோம், பார்த்துங்க. அடுத்து இது மேட்ச் த ஃபாலோவிங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 93, கீழ்கண்டவற்றில் குவிலென்ஸ் பயன்களில் சரியானது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அனைத்துமே சரிதான். ஆப்ஷன் படிச்சு பார்த்துங்க. லென்ஸின் திறனின் SI அலகு, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டயாப்டர். லென்ஸின் திறனின் SI அலகு எதுன்னு பார்த்தீங்கன்னா டயாப்டர். 95, விழிக்கோளத்தில் முன்பகுதியில் காணப்படும் மெல்லிய ஒளிபுகு படலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி கார்னியா. 96, பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2f. 97, கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது எங்கு தோற்றுவிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி விழித்திரைக்கு முன்பாக. 98 பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருளாகும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெள்ளி. 99, கீழ்கண்டவற்றில் எங்கு பெரிஸ்கோப் பயன்படுத்தப்படுவதில்லை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா விமானத்தில் விமானியின் கண்ணாடியாக. மற்ற 3லுமே பார்த்தீங்கன்னா பெரிஸ்கோப் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ டெஸ்ட் நம்பர் 5 கடைசி கேள்வி, மேட்ச் த ஃபாலோவிங், பொருள்கள் மற்றும் அதனுடைய ஒளிவிலகல் என்னன்றது கேட்டிருக்கோம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். காற்று பார்த்தீங்கன்னா 1.0, ஈதர் பார்த்தீங்கன்னா 1.36, வைரம் பார்த்தீங்கன்னா 2.41, மண்ணெண்ணெய் பார்த்தீங்கன்னா 1.41, நீர் பார்த்தீங்கன்னா 1.33. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக டெஸ்ட் நம்பர் 5ல இருந்து 100 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துருக்கோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் என்னோட டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.